போது ஒரு கை போயிடுச்சு, ஒரு கால் போயிடுச்சு, ஒரு கண்ணு போயிடுச்சு, ஒரு காது போயிடுச்சுன்னா மனுஷன் இருப்பான். அந்த அப்பா அம்மாவுக்கு பையன் இருப்பான், அந்த ஒய்ஃபுக்கு நல்ல ஒரு கணவர் இருப்பாரு, பசங்களுக்கு ஒரு அப்பா இருப்பார், வீட்டுல ஏதோ இருப்பான், ஆள் நடமாட்டிட்டு இருப்பாரு. புரியுதா? பட் தலையில அடிபட்டு போச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஆள் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறான். கோமா ஸ்டேஜுக்கு போனாக்கா பணம்லாம் செலவு பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு, அப்புறம் இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆக்சிடென்ட் போது ஒரு ஸ்டேட்டஸ் சொல்லிடுறாங்க. யாரா சுப்ரீம் கோர்ட் கமிட்டி நம்ம ஊர்ல நம்ம ஹைகோர்ட்லயும் கிடையாது. சொல்லிடுறாங்க எப்படா இறந்து போறான், டூல் ஆக்சிடென்ட்ல போடுறேன், தலையில அடிபட்டா இறந்து போயிடுறான். ஒரு உத்தரவு போடுறாங்க, ஹெல்மெட்டை கண்டிப்பா போடு, போட்டுட்டு வண்டியை ஓட்டிப்போ, ஓட்டு. ஒரு வருஷம் போகிறாங்க. கிளியர். பாதி ஆக்சிடென்ட் குறைஞ்சிருக்கு, ஆனா இன்னும் பாதி இருக்குது. அந்த பாதி எப்படி வருது? பின்னாடி உட்காந்துருவான் ஓட்டுக்கிறவன், ஹெல்மெட் வண்டி ஓட்டுறவன் போட்டுக்கிறான், தப்பிச்சுக்கிறான். பின்னாடி உட்காந்துக்கிறது ஒய்ஃபா இருக்கலாம், பசங்களா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், கூட வேலை செய்யறா இருக்கலாம், அவன் இறந்து போயிடுறான். ஓட்டா ஒரு உத்தரவு வர முடியும், போட 2 பேருமே ஹெல்மெட் போடு. வண்டி ஓட்டணும் ஹெல்மெட் போது நிச்சயம் உயிரிழப்பா கண்டிப்பா தடுக்கலாம். ஏதோ அடிபடும்.